விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம். மகிழா காங்கிரசார் நூதன போராட்டம். பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். பேருந்துகளை இயக்காமல் ஆர்ப்பாட்டம். குமரி ஆனந்தன் மறைவு. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல். நவமால் மருதூர் கோவில் செடல் திருவிழா. திரளான பக்தர்கள் செடல் அணிந்து நேர்த்திக்கடன். இனி விரிவான செய்திகள். சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து மகளிர் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயுவின் விலையை மேலும் 50 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா திரையரங்கு சிக்னலில் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் மற்றும் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திடீரென்று சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி கலைய செய்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் இயங்கவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இன்று முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனிடையே தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கியதால் பயணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பணி நிரந்தரம் வழங்கு, பணி நிரந்தரம் வழங்கு. போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். குமரி ஆனந்தன் மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். குமரி ஆனந்தன் மறைவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில் இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட முதுபெரும் அரசியல் தலைவரும் புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையினுமான குமரி ஆனந்தனின் உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த தேச பக்தராக விளங்கிய அவர் 4 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் என்றும் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் பல அரும்பணிகளை ஆற்றிய அவர் தமிழில் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார் என்றும் புகழாரம் சூட்டினார். தமிழுக்கு தொண்டாற்றி பெரும் தமிழ் பற்றாளராக விளங்கிய தகைசால் தமிழர் குமரி ஆனந்தனின் மறைவுக்கு தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் கூறியுள்ளார். நவமால் மருதூர் கோவில் செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதா. காலை 10 மணி அளவில் கிணற்றங்கரையிலிருந்து பால் குடம் கொண்டு வரப்பட்டு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டதா. தொடர்ந்து காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு செடல் தரித்து கொள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதா. திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் அணிந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு முருகப்பெருமான் மின்னலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றதா. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமால் மருதூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
திருபுவனையில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக 32,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதிர்ச்சுவரை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 உட்கோட்டம் 5 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். உருவையாறு திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுவை உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா சென்றார். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றதா. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தீமிதி திருவிழாவில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். காலாப்பட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம், வள்ளலார் நகர் முதல் குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு மற்றும் ஸ்ரீனிவாசா நகர் ஆகிய பகுதியில் 16,56,513 ரூபாய் செலவில் எல் வடிவ வடிகால் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர்கள், கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற வேல் பூஜை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு 108 வேல் பூஜை வேல்மாறல் பாராயண விழா நடைபெற்றதா. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு நடைபெற்று சன்னதியில் இருந்து வேல் பெறுதல் விழா நடைபெற்றதா. வேல் வளம் செய்வித்து பூஜை நடைபெற்றதா. வேல்மாறல் பாராயணம், வேல் அர்ச்சனை முதலியவையும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு வேல் மீண்டும் முருகன் கரகத்தில் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில அதிமுக கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதா. அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேர்தல் கூட்டணி என்பது அதிமுக வெற்றிக்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூறும் கூட்டணிதான் என்றார். தமிழகத்தில் கொடிய திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி எடுப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒரு சிலர் பாஜகவிற்கு ஆதரவாகவும்,
முதலமைச்சருக்கு ஆதரவாகவும் உள்ளதாகவும் புதுச்சேரி அரசும் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுசரணையாக நடந்து வருகிறது என்றார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இன்னும் சில காலமே இருக்கும் சூழ்நிலையில் அரசின் எதிர்க்கட்சிகளிடம் அனுசரையாக நடக்கும் சூழல் தேவையற்றது என்றார். இது சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அரசின் கூட்டணிக்கு நிச்சயம் எதிர்வினையை ஏற்படுத்தும் என்றார். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நம்மோடு இருப்பவர்கள் யார், நமக்கு துணை நிற்பவர்கள் யார், எதிரியாக செயல்படுபவர்கள் யார் என்று உணர்ந்து அரசை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இளங்கோ நகரில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு கென்னடி நகர் பூங்குளம் பகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதா, இந்த சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா, மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் சரியான முறையில் வெளியேறுகிறதா என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை இன்று 2 முறை அதிரடியாக உயர்ந்துள்ளதா? தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து உயர்ந்து வருகிறதா? அதிலும் கடந்த மார்ச் மாதம் பெரும்பாலான நாட்கள் தங்கம் விலை தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு வந்ததா? இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி தங்கம் விலை சவரன் 68,080 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. தொடர் ஏற்றத்திற்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த 4ஆம் தேதி தங்கம் விலை அதிரடி சரிவை சந்தித்தது. அன்றைய தினம் தங்கம் விலை கிராமிற்கு 1,280 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 67,200க்கு விற்பனையானது. தொடர்ந்து 5ஆம் தேதி தங்கம் விலை பவுனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 66,480க்கு விற்பனையானதா. இதனையடுத்து வாரத்தின் முதல் நாளான நேற்று முன்தினம் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து கிராம் 8,285 ரூபாய்க்கும், சவரன் 200 ரூபாய் குறைந்து சவரன் 66,280க்கும் விற்பனையானதா. இந்நிலையில் நேற்று மேலும் தங்கத்தின் விலை சரிவை கண்டது. கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 8,225க்கு விற்பனை செய்யப்பட்டதா. இந்த விலை குறைவு நகை வாங்குவோருக்கு சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதா. இந்நிலையில் சென்னையில் இன்று தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 65 ரூபாயும் பவுனுக்கு 520 ரூபாயும் உயர்ந்து ஒரு பவுன் 66,320ற்கு விற்பனையானது. முற்பகலில் தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் விலை உயர்ந்து ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 1,480 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,290 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 66,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 990 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம், மகிழா காங்கிரசார் நூதன போராட்டம். பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம், பேருந்துகளை இயக்காமல் ஆர்ப்பாட்டம். குமரி ஆனந்தன் மறைவு, முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல். நவமால் மருதூர் கோவில் செடல் திருவிழா, திரளான பக்தர்கள் செடல் அணிந்து நேர்த்திக்கடன். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.